ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை பாதுகாத்து ஆசீர்வதித்து நடத்துவாராக. மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 6வது வசனம். நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மலை உபதேசங்களில் சொல்லப்பட்ட வார்த்தைகளில் ஒன்று, நீதியின் மேல் பசி தாகம். எது நீதி? வேதம் எதை நீதி என்று சொல்லுகிறது? எது தேவனுடைய பார்வைக்கு சரியாய் காணப்படுகிறதோ, எது தேவனால் அங்கீகரிக்கப்படுகிறதோ, எதை தேவன் பிரியமாய் விரும்பி பார்க்கிறாரோ அதுவே நீதி என எண்ணப்படுகிறது. என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, இப்படி தேவனுக்கு பிரியமானதை செய்கிற விஷயத்துல உண்டாகிற தாகம், பசி, இப்படி யார் காணப்படுகிறார்களோ அவர்கள் திருப்தி அடைவார்கள். அவர்கள் வாழ்க்கையில தான் அந்த நிறைவு, அந்த பூரணம், அந்த ஒரு சமாதானம் காணப்படும் என வேதம் அழகாய் நமக்கு காண்பிக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதற்கு சிறந்த மாதிரி, நல்ல அடிச்சுவடை வைத்து போயிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசன வார்த்தைகளில் ஒன்றுதான் சங்கீதம் 40 சொல்லப்பட்டிருக்கிறது. உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் என்ற வார்த்தை. உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். உம்முடைய நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது. இந்த வேதத்துல எது எது கர்த்தருக்கு பிரியமானவை, எது எது கர்த்தருக்கு பிரியமில்லாதவை என்று அழகாய் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள வாழ்க்கை வாழ ஒருவன் பின்பற்ற வேண்டிய ஒரே புத்தகம் இந்த பரிசுத்த வேதாகம். இதை படிக்க படிக்கதான் நீதியின் மேல் நமக்கு பசியும் தாகமும் உண்டாகும். நீதியின் மேல் நமக்கு பசி தாகம் உண்டானால் பரலோகம் நம்மை எல்லா விஷயத்திலும் திருப்திப்படுத்தி கொண்டே இருக்கும். வேதம் என்ன சொல்லுகிறது? தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன். ஏசாயா 41:17 முதல் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். அருமையான ஒரு வார்த்தை இருக்கிறது. சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீர் தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வருளும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். அப்படி என்றால் ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை நான் செய்ய வேண்டும் என என் உள்ளம் அதற்காக ஏங்குமானால், நமக்கு தெரியும் மாம்சம் பலவீனம் உள்ளது. இந்த மாம்சத்தால், இந்த பலத்தால முடியாது, தேவ ஆவியினாலே ஆகும். ஆனால் நாம் தாகம் உள்ளவர்களாய், ஆமென் ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், அந்த தாகமும் அந்த ஏக்கமும் நமக்குள்ள இருக்குமானால் அவர் பரிசுத்த ஆவியானவர் நம்மை அதற்கேற்றாற் போல நடத்தி செல்ல போதுமானவராயிருக்கிறார். எனவேதான் 143வது சங்கீதம் 10வது வசனத்துல சங்கீதக்காரன் இப்படி செபிக்கிறான், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரணும். நீரே என் தேவன், உடைய நல்ல ஆவியானவர் என்னை செவையான வழியில் நடத்துவாராக. ஆமென். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் யோவான் 8:29, பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியா. ஆமென். இந்த பசியும் தாகமும் கடைசி வரை நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். எதன் மேல? நீதியின் மேல. நீதியின் மேல. ஒரு நாள் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்துட்டு அதை வைத்து மற்ற நாட்களை ஓட்டி விடலாம் என்று எண்ணி விடக்கூடாது. இந்த பசியும் தாகமும் குறையவே கூடாது. கடைசி வரை கர்த்தருக்கு பிரியமாய் வாழணும். கர்த்தருக்கு பிரியமானபடியே காணப்பட வேண்டும். இது நம்முடைய ஏக்கமா இருக்கட்டும். அப்படி காணப்படுவோமானால் மகிமையிலே கர்த்தர் நம்மை கொண்டு போய் திருப்தியாக்குவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நீதியின் மேல் பசியும் தாகமும் உண்டாகட்டும். கர்த்தர் அப்படியே நடத்துவாராக. எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, நீர் நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவராய் இருந்தபடியினாலே பிதாவினிடத்திலிருந்து சாட்சி பெற்றீர், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று. நாங்கள் அந்த அடிச்சுவடை பின்பற்ற எங்களுக்கு அனுகிரகம் செய். நீதியின் மேல் எங்களுக்கு பசி தாகம் உண்டாவதாக. கடைசி வரை காணப்பட கிருபை செய். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.